ஸோ எஸ் அண்ட் அந்த 1.5 மந்த்து கழிச்சு ஆல்மோஸ்ட் 1 மந்த் தான் லீவில் இருந்தேன். அந்த அந்த லீவில் இல்லை, கெரியர் கேப் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு அன்எம்ப்ளாய்டு ஒரு ஜோன் சொல்லலாம். அந்த டயத்தில் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த 1 மந்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஜாப் நெக்ஸ்ட்டு ஜாப் அப்ளை பண்ணுறது, லிங்க்டனில் ப்ரொஃபைல் சர்ச் பண்ணுறது, அப்புறம் இன்ஸ்டாவில் ஏதாவது இது வேகன்சி சர்ச் பண்ணுறது, என்னோட தெரிஞ்ச கான்டெக்ட் இது பண்ணது. அது ஏதாவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கு கான்டெக்ட்ஸ் வந்து என்கிட்ட நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம ஒரு நம்பிக்கை நம்பிச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லலை, எல்லாம் ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்குறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து டிடன்ட் ஒர்க். அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை அந்த மாதிரி. அது மேபி நான் கேட்ட சேலரினால அவங்க அது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் அதர் திங்ஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால மேபி அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும். எல்லாத்துக்கும் நம்ம கான்டாக்ட் இருக்கவங்க எல்லாருமே சின்ன சின்ன லிங்க்ஸில் தான் இருப்பாங்க. அதனால் அவங்களும் அந்த சின்னதில் தான் இருப்பாங்க. நான் பெருசாக இது பண்ணதுனால நான் கொஞ்சம் மேபி இருக்கணும். நான் அதை இது பண்ணிக்கிறேன். பட் நான் சொல்கிறேன், நம்ம வந்து இந்த மாதிரி நம்பி இருக்க வேண்டாம், பெட்டர் எப்போதுமே ஒரு சைட் ட்ரை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எஸ் அண்டு அந்த 1.5 மந்தில் வந்து நிறைய விஷயம் தோணும், நிறைய விஷயம் பேசணும், நிறைய விஷயம் எப்படி இதுக்கப்புறம் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படியே கொஞ்சம் யோசிக்கணும், இவ்வளோ நாள் நம்ம எப்படி உயிர் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு வச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 25 ஆயிடுச்சு. இந்த இயர் முடிச்சா 25 முடிய போகுது. அப்போ என்னோடய லைஃப்பில் நான் ஒரு 25% நான் ஓகே, யாரும் 100 வயசு வரையும் வாழ போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற ஃபுட்டு குவாலிட்டிக்கும் நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கும் என்கிட்ட இருக்கிற ஸ்கின்னோட இப்போயே என்னோட ஸ்கின் அந்த தரத்துக்கும் ஸ்கின் குவாலிட்டிக்கும் ஒரு 60 வயசு தொடுவோமா? சரி ஓகே, 10 எக்ஸ்ட்ரா தர 70 அப்படின்னா 25. ஒரு என் லைஃப்பில் ஒரு 25% நான் வாழ்ந்துட்டேன். இப்போயே 60 வயசு ஓகே, 60 வயசு. அப்போ இன்னும் வந்து எனக்கு 35 வருஷம் தான் இருக்குது. அப்போ அந்த 35 வருஷம் தான் நான் வாழ போகிற அந்த வாழ்க்கை வந்து இருக்குது, அப்படி வச்சுக்கலாம் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ தூரம் எப்படி வாழ்ந்தோம், எப்படிலாம் எந்த சுச்சுவேஷன்லாம் கடந்து வந்தோம், எதை மேனேஜ் பண்ணோம், அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அந்த டைம் பிட்வீனில் நம்ம கொடுக்குற அந்த ஃபைட், டஃப்பான ஃபைட் அண்டு நம்மளோட அந்த ஜேர்னி, அதுதான் வந்து நம்மளை வந்து லீட் பண்ணும் அப்படின்றது நான் பிலீவ் பண்ணுறேன். அண்டு எஸ், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. கொஞ்சம் இன்டர்வியூஸ் போச்சு, நிறைய 2-3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் சில இது நான் வந்து எனக்கு கொஞ்சம் திரும்ப சின்ன சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு நான் அதை கால் எடுக்கலை. அந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட அலைன்மெண்ட்டுக்கு எல்லாமே செட் ஆகிற மாதிரி நான் சம்திங் நான் லுக் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சிமிலர் டு கொஞ்சம் கிடச்சிது. அதனால் நான் இப்போ சென்னையில் இருக்கேன். சென்னை ரந்தந்தர அந்த மாதிரி திருப்பாச்சி படத்தில் மியூசிக் வர மாதிரி ஃபைனலாக சென்னை வந்தாச்சு. சின்ன வயசுலேருந்து எல்லாமே வந்து சென்னையில் தான் நடக்கும். இப்போ எப்படி ஏலியன்ஸ் அமெரிக்காவை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த தமிழ் சினிமானாவே சென்னை காட்டுவாங்க. எதனால சென்னை மாநகராட்சி அன்புடன் மலைன்னு அந்த ஹீரோ வந்து அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கணும், ட்ரெயினில் இருந்தாங்க, அந்த கால் வந்து பாதத்தை அப்படியே அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் போட்டு காமிப்பாங்க கிளாஸ்லேருந்து. அது மாதிரி வந்து சென்னைனாவே நமக்கு ஒரு இது. ஆனால் அப்பப்போ வந்திருக்கேன், ஏதாவது ஈவெண்ட்ஸு, அப்புறமேட்டு காம்படிஷன்ஸு, அந்த செலெக்ஷன் இந்த மாதிரி வந்திருக்கேன். ஆனால் வந்தப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த ரஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ரொம்ப ரஷ் அந்த இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இப்போயும் தான், இப்போலாம் சொல்லவே இருந்துச்சு. ஆனால் அப்போ இருந்த மென்டாலிட்டி இப்போ கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும்ல. ஏன்னா இன்பத்திலும் துன்பம் பார் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கூட்டம் நெரிசலாக கஜமன் இருக்கும். ஆனால் அது வந்து நான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி ஒரு மாதிரி பார்ப்பேன். அது ரொம்ப வினோதம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், பீப்புளெலாம் யுனைட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சந்தோஷப்பட்டுப்பேன். அந்த இடத்துல ஒரு 2 பேர் ஒரு கப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் அப்படியே சந்தோஷப்பட்டுப்பேன். ஓகே, சந்தோஷமாக இருக்காங்க, பேசிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலியாக போகும். அவங்க வேறு யாராவது பேரண்ட்ஸு ஃபேமிலியோடு அவங்க நடந்து ஓரமாக போயிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே அதை பார்த்துட்டு ஓகே அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு
பாட்டுக்கிறது. அது ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு நம்மளை இந்த மாதிரி தான் நம்மளை எதாவது சந்தோஷப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். நம்மளா வாலண்டரியாக போய் ஏதாவது வில்லங்கமாக பண்ணி மாட்டிக்கிட்டு அது பண்ணுறத விட இதுக்கு எவ்வளோ அது பெட்ரு. யாரும் மற்றவங்க நினச்சி லூஸு நினைக்காம இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வந்து டு see இன் பியூட்டி இன் சிம்பிள் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயமா வந்து கடையில் நின்றுக்கிட்டு ஒரு பையன் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருப்பான், அவனை பார்த்து ஒரு இதாக இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு குழந்தை வந்து எங்கேயாவது நின்றுட்டு ஆவும் பார்த்துக்கிட்டு இருப்பான், அந்த குழந்தைய பார்த்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறது தெரியாமல் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இது பண்ணும்போது அது கொஞ்சம் இதாக ஜாலியாக இருக்கும். வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆச்சு. ரூம்ஸ் இருக்குது, ஏன் நேரமோ என்னமோன்னு தெரியல. இப்போ அந்த ரூமில் தான் இருக்கேன். இது என் பெட்டு தான், இது என்னோடய பெட்டு. இங்கே கபோர்டு இருக்குது, இங்கே செல்ஃப் வச்சுக்கலாம், செல்ஃப் இங்கே வச்சுக்கலாம், துணி எங்கே போட்டுக்கலாம். என் நேரமோ என்னமோ தெரியல. ரூமில் வந்து மேக்ஸிமம் எல்லாம் நைட் ஷிஃப்ட்டு. நான் நைட் ஷிஃப்ட்னா பகலில் தான் இருப்பாங்களோ, ஐ மீன் எல்லாருமே நான் பகலில் இருப்பாங்க, நான் இப்போ ஆஃபீஸ் போயிடுவேன். நைட்டு நான் இருப்பேன், யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் இப்போ எலெக்ஷன்னால எல்லாரும் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு அவங்க ஊருக்கு அந்த மாதிரி போயிருப்பாங்க. அதனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது இங்கே இப்போதைக்கு. எஸ், எல்லாம் ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்க தானே செய்யும். ரூம்ஸ் எல்லாம் இப்போ ஓகே, செட் ஆகிடுச்சு. ரொட்டீன் என்ன எப்படின்னு தெரிஞ்சிச்சு. மேலே வந்து ஹிந்தி பையா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மாமு எப்படி இருக்க, என்ன பண்ணுற, ஓகேடா, யூ வாட் ஆர் டூயிங்டா, யூ ஆர் ஓகேங்கடா, அப்புறம் என்னென்ன உனக்கு ஐடியாஸ் இருக்குன்ற மாதிரி. சரி, சென்னைக்கு வந்திருக்கேன். இந்த வருஷம் நம்ம எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் பண்ணணும். இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகணும் நமக்கு ஒரு கோல் சைடில் இருந்தாலும், நம்ம ப்ரொஃபஷன் வந்து ஃபுட்பால் தான். அதில் சக்ஸஸ் பண்ணி கேரி பண்ணாலும் நம்ம ஃபினான்ஷியலாக வந்து நம்மளால் ஒரு லெவல் ரீச் பண்ண முடியுமான்றது டவுட் தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம இதுதான் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளும் இதுதான் பண்ணலாம், என்னால் சர்வே பண்ண முடியும். பட் அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷனில் என்னை எதிர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி எனக்கு வேணுமான்னு கேட்டால் அப்படி எனக்கு வேணாம். எனக்கு என்னோடய இது செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன இன்னும் அன்கம்ஃபர்டான சுச்சுவேஷன் நான் வச்சுக்கணும். நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சென்னையில் எல்லாருமே நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. எங்கெங்கேயோ போல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரஷ்ஷாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. அப்போ பீப்புள் வந்து இப்போ நான் ஒருத்தன் தான் இங்கே இருந்திருக்கேன்னா, என்ன மாதிரியே ஒரு 10 கோடி கார்த்தி வந்து சென்னையில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் வேலைக்கு, அவங்க இதை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி. பைக்லேயே போகிறேன், பைக்லேயே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அவன் ஃப்ரெண்டு கோச்சஸ் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து இங்கே ரூம்லேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே ஒரு பைக்கில் ஒரு 5 நிமிஷம் தூங்கிடுவேன். அவ்வளோ லாங்கு. ஒவ்வொரு தடவையும் பைக் விட்டு ஏறிட்டு அப்புறம் ஆஃபீஸில் இருக்கும்போது அப்பாடா வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது. வெயில் வேறு அடிக்கிறனால கொடுத்துது, இந்த மாதிரி இருக்குது. கோச்சஸ்லாம் ஓகே. கோச்சஸ்ன்னு இப்போ நான் வந்து யார் கிளப்பில் சேர்ந்துருக்கேன்னு தெரியுமா? அதை சொல்கிறேன் கேளுங்க. கிளப்பு வந்து நியூ ஸ்டார்ட் அப் கிளப்பு தான். ஆனால் இது எவ்ரி திங் இஸ் கனெக்டட். இது என்னால் இது வந்து சரி சம்திங் வந்து நான் ஏதோ பண்ணுறேன், ஏதோ வந்து ஏதோ பண்ணுறேன்னா ஏதோ ஒரு கரெக்டான வேலை ஊர்ந்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். தவந்து ஓடிட்டு பறந்தாலும் இல்லை, ஏதோ ஒரு கரெக்டான வழியில் ஊர்ந்து போகிறேன். தப்பான திசையில் நான் ஊர்ந்து போனாலும் அப்படி வளைஞ்சாவது கரெக்டான திசையில் திரும்ப வந்துடுறேன்ற மாதிரி. இப்போ நான் வந்து யாரோட கிளப்பில் இருக்கேன், அதாவது ஃபுட்பால் எனக்கு பிடிக்கும், ஃபுட்பாலில் சக்சீட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 9th 10th வந்தேன். அதுக்கப்புறம் 12th மேலே ஐடியில் படித்தோடனே ஃபுட்பாலில் எப்படி சக்சீட் ஆகலாம், நோ கான்டாக்ட்ஸு, நோ அந்த பாத்து எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு ஐடியா இல்லைன்னொன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தார். யார்? நம்ம ஆள் பிரதீபண்ணா ராகுனா இன்டர்வியூலாம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 2017-18 அவங்க கின்னஸ் ரெக்கார்டு, ஈவெண்ட்ஸு, ஃப்ரீ ஸ்டைல் காம்படிஷன்ஸ்லாம் அப்போயே டாப்பில் இருந்தாங்க. அது நமக்கு எப்பயுமே நீ தான் வாத்தியார் அப்படின்ற மாதிரி அவங்கலாம் அப்போயே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்துக்கிட்டு ஃபாரின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த இடத்துல எப்படி ஸ்கோப் என்னன்னு தெரியாது. இவங்க பண்ணும்போது நாமையாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சது. அப்போ இருந்து ப்ரொஃபைலாக பில்ட் பண்ணி கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி 2-3 வருஷம் எடுத்து காம்படிஷன் அட்டன் பண்ணி கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணி அப்படி இப்படியே கொண்டு வந்து அப்புறமேட்டு அங்கேருந்து அந்த எவால்வேஷன் ஆகும். ஃப்ரீ ஸ்டைல் வந்து ஆக்சுவல் கரியர் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம டெவலப் பண்ணணும். ஆஸ் அ பர்சனாக நமக்கு நிறைய இன்னும் நாலேஜ் வேணும், கான்டாக்ட்ஸ் வேணும், தெரியணுன்னே. அப்புறம் அங்கேருந்து எவால்வேஷன் ஃப்ரீ ஸ்டைலர் டு கோச், எல்லாம் பிளேயர் டு கோச். ஃப்ரீ ஸ்டைலர் டு கோச் வந்து
மேபி இந்தியாவிலே நானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்னு தெரில, பார்ப்பேன் அப்படின்னு தெரில. அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டைல் 2 கோச்சாக வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அங்கே கிளப்லலாம் சுற்றிட்டு இப்போ வந்து சென்னையில் வந்து இவர் கிளப்பில் சேர்ந்துருக்கேன். யார்? பிரதீப் அண்ணா கிளப்பில். அவருக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எப்படி சொல்றது இத, அதாவது இது வந்து எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் சொல்லுவாங்க, எல்லாமே எல்லாத்தையும் சார்ந்து தான் இருக்கு, எல்லாமே ஏதாவது இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்போ வந்து அங்கங்க சுற்றி வந்து கடைசியில் வந்து நான் யாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா, யாரை வந்து ஒரு 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 லெவலாக நான் நினச்சிட்டு, யாரை வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் குருவாக நினச்சி, யாரை வந்து நம்மளோட இது மாதிரி டெவலப் பண்ணணும், ஒரு மாதிரி ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணுவோம். அவர் கூடயே டெய்லி அவர் ஆஃபீஸில் வந்து மீட்டிங் பேசிகிட்டு இருக்காரு, அவர் டெய்லியும் கூட வீடியோ கண்டென்ட் ஷூட் பண்ணிருக்காரு, அவர் டெய்லியும் நான் எடுக்கிற செஷனை வெளியிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலியில் இப்போ நான் ஒரு பார்ட், அவர் இருந்த ஃபேமிலியில் இப்போ நான் ஒரு பார்ட், கூட 4வது விரல். அந்த மாதிரி அப்புறம் கேட்டார், நான் ரொம்ப பேசலை, அது நம்ம யூஸ்வலாக நம்ம பார்த்து பழகிறதுனால, யூடியூப்பில் பார்த்து பழகிறதுனால நமக்கு வந்து ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி இதாயிரும். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, அதனால் அவங்க செல்ஃப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. யூஸ்வலாக அவங்க அப்படி தானே தெரியாது. இப்போ நானும் மேபி வீடியோக்காக இப்படி பேசுறதானே, இல்லைன்னா என்னால் அப்படி பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆமாப்பா, இல்லைப்பா, சரிப்பா, போப்பா, அந்த மாதிரி தான் இருக்கு. அவரும் அந்த மாதிரி எப்படி இருக்கு கார்த்தி, நல்லா இருக்கு ரொம்ப நட்டு, ஓகே. அப்புறம் கேட்டார் எப்படி இருக்கு கிளாஸ், எப்படி போச்சு என்ன கேட்டார், ஓகே. அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்க என்னால் நம்பவே முடியலன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அது சார் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி. சும்மா சொல்லக்கூடாது. அது வந்து இப்போ இங்கேருந்து நம்மளோட கோல் என்னென்னா, நம்ம மல்டிபிள் ஃபஸ்ட்டு ஃபுட்பாலுக்கு கோல் என்னென்னா, நம்ம கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, அங்கேருந்து அண்டர் 16 அந்த பெரிய கேட்டகரி எடுக்கிறதுக்கு நம்ம இங்கே டெவலப் ஆகிறோம். இங்கேருந்து எங்கள் ஊர் கிளப்பு தாவினாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீடு. இங்கே வந்து நம்மளை ஒரு லெவலாக வந்து நான் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது சொல்லி புரிய வைக்கிறவனோட இவனுக்கு சொன்னால் புரியும் அப்படின்ற லெவலுக்கு இப்போ நான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ரீவியஸாக எனக்கு இருந்த கிளப்பில் எனக்கு கோச் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் கொடுத்துருக்காரு, பண்ணியிருக்காருனால அவருக்கு எப்படி அப்படின்றது தெரியுதுனால எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் அவர் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் புரியுது. அதுக்கு நான் லாஸ்ட் இயர் நான் பண்ண அந்த சாக்ரிஃபைஸ், அந்த அட்ஜஸ்ட் பண்ண அந்த சுச்சுவேஷன்ஸ், அப்புறம் சில இடங்களில் நம்ம பேசணும்னு இருந்தாலும் சில இடங்கள் வேணுக்குன்னு அந்த இடத்துல பேசாமல் விட்டு கொடுத்து போனது தான் இந்த இடத்துக்கு காரணம். நான் அந்த கடந்த வருடங்களில் நான் வந்து கோவப்பட்டு வாய் விட்டுருந்தாவோ, இல்லாட்டி சில சுச்சுவேஷனில் நான் அப்படிலாம் இருக்க முடியாது, நீங்கள் சொல்கிறதுலாம் தப்பு, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்லாட்டி சில சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி சில நேரம் கோவம் வரும்ல, நமக்கு கோவம் வரும், என்ன அப்படிலாம் பேசுங்க அப்படின்னு இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அடங்கிரு, நமக்கு வந்து இப்போ காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்லேருந்து பொறுமையாருன்னு சொல்லி கோவப்படாதன்னு இது பண்ணி இந்த மாதிரி. ஆனால் அடித்தாங்க, பயங்கரமாக அடித்தாங்க. ஆனால் சும்மா கொஞ்சம் நஞ்சு அடியா. ஓகே, இப்போ அந்த சுச்சுவேஷன்லாம் இப்போ நான் ஃபேஸ் பண்ணி வந்ததுனால இப்போ இங்கே நான் புது சுச்சுவேஷனுக்கு ரெடி ஆகிட்டேன். என்னோடய பழைய சுச்சுவேஷனுக்கு நான் ரெடி பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அதோட இம்பேக்ட் இருக்கிறதுனால, இப்போ இன்கேஸ் அது பேரண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க, இந்த கோச்சிங் சுச்சுவேஷன் எப்படி மேபி இருக்கும், கோச்சஸ் என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த பிளேயர் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இது இருக்கும் அப்படின்றது என்னால் ஓரளவுக்கு என்னால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே வந்திருக்க புது சிட்டிஸ், பேரண்ட்ஸ், கோச்சிங் அண்டு பிளேயர் டெவலப்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் பெருசாக ப்ராடாக எல்லாமே இருக்கிறதுனால மேபி எஸ் இதாக இருக்கும். பார்ப்போம், 1 வீக் ஆச்சு. கோச்சர் சைட்லேருந்து எனக்கு பர்சனலாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் எடுக்கிற செஷனோ இல்லாட்டி இதுவோ இன்கேஸ் வந்து நான் ஒரு நல்ல கோச்ட்டையோ இல்லை பெரிய லெவல் ஒரு மென்டார்ட்டையோ நான் போய் இது காமிச்சேன் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரோபோட்டோட சாட் ஜிபிடியோட செஷன் பிளான் மாதிரி தான் இருக்கும் என்னோட.
என்னோட பர்சனல் ஃபீலே அதுதான். ஏன்னா நான் இன்னும் என் மண்டையை கசக்கணும், இன்னும் நான் நிறைய பேப்பர் ஒர்க் பார்த்து உட்காந்து ஃபீல்டு ஒர்க் யோசித்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இதுவே. அதுக்கு இன்னும் டைம் எடுக்கணும்னு நான் சும்மா அப்படி பேசிகிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, அது இது பண்ணணும். அதான் நான் சொல்ல வந்தேன். இன்னொரு நாளைக்கு நான் இருந்த ரூமு, அப்புறம் மேலே இந்த ஹிந்தி பயாஸு, அப்புறம் என் ஆஃபீஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் அங்கே ஆஃபீஸில் வீடியோஸ் இந்த மாதிரி எடுக்கலாமாங்க. ஆனால் வந்து இங்கே சென்னைக்கு வந்தோடனே எனக்கு வந்து என்ன வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிற கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா, அதாவது ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குன்றது எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு. நீ வேலை எங்கேனாலும் செஞ்சுக்கலாம். நீ அது சின்ன ஊர் பெரிய ஊரும் இல்லை, வேலைன்னு நீ வெளியே தடிக்க விழுந்தேன்னா 1000 வேலை இருக்கும். அது நீ செய்கிறியா இல்லையான்னு தான் பேச்சு. அதுதான் வந்து இப்போ அதில் வந்து இப்போ நம்ம இப்போ ஃபுட்பால் ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தீங்கன்னா அது ஒரு மணி மேக்கிங், அது வந்து எனக்கு வருது. இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவன்யூ நான் என்ன கற்றுக்கிறேன், அதுலேருந்து எனக்கு எப்போ ரெவன்யூ வரும் அப்படின்றத நான் ஸ்ட்ரீம் ரைட் பண்ணிட்டேன்னா, நான் இந்த ப்ராக்ரஸில் இந்த 1 இயர் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்து த்ரூ அவுட் த லைஃப் வந்து எனக்கு அது ஒரு நல்ல பே வந்து கொடுக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிக்கான ஒரு இதுதான் ஒரு ஜாப் தான் ஃபுட்பால் மாதிரி. அது ஒரு இதுதான். எஸ், நம்ம புஷ் பண்ணணும், நம்ம செல்ஃப் பண்ணணும், புஷ் பண்ணணும், நிறையா இது ட்ரை பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்னும் புது புது பர்சன்ஸை நம்ம மீட் பண்ணி நிறையா இது கேதர் பண்ணணும். நிறைய பர்சன்ஸ் இங்கே இருக்கிறாங்க, பழகிறதுக்கு நிறையா இருக்குது, பேச நிறையா இருக்குது. நம்ம கான்டாக்ட்ஸை பில்ட் பண்ணிக்கலாம், நம்ம நிறையா பேர் இது பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. சி பார்ப்போம் எப்படி திங்ஸ் எல்லாம் இன்னும் ஒர்க் ஆகுது, எப்படி திங்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. நான் வீடியோஸ் வந்து வீக்லி நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீக் என்னாச்சு அப்படின்றத நான் ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதிட்டு அதுலேருந்து நான் வீக்லி வீடியோ போட ஆரம்பிச்சுன்னா எப்படி போயிட்டுருக்குன்றது தெரியும். எஸ், அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த எபிசோடுக்கு பேர் என்ன வைக்கலாம்? சென்னை வெல்கம் சென்னை 2026. வெல்கம் சென்னை 2026. எஸ், பார்ப்போம். நம்ம ராசி பலனில் வர இந்த வருஷம் அமோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரில, பார்ப்போம். நான் ஒரு சைடு, எங்கள் அம்மா ஒரு சைடு, தங்கச்சி ஒரு சைடு, எல்லாம் ஒரு சைடு இருக்கோம். எல்லாம் என்ன சொல்லுவது, ஒரு சர்வைவலுக்காக தான். அவ்வளோதான். பார்ப்போம் எப்படி போகுது. வயசு 25 ஆச்சு. பார்ப்போம். இருந்தால் பூமிக்கு, இல்லை சாமிக்கு, அவ்வளோதான். ஓகே, பாய். வேறு ஏதாவது சொல்லணுமா? வேறு இப்போதைக்கு எனக்கு எதுவும் சொல்லணும்னு தோணல. கோச்சஸ்ஸு, அப்புறம் நான் கோச்சிங் இங்கே சேர்ந்தது, சென்னை வந்தது, அப்புறம் 1 மாதம் வேலை இல்லாமல் மதுரையில் இருந்தது. எஸ், அவ்வளோதான். இனி சென்னையில் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, யாரை மீட் பண்ண போகிறேன், என்னோடய லைஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம். என்னது இந்திரன் படத்தில் அந்த போரா சார் சொல்லுவார், இனிமேல் தான் கதையை ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி. சிட்டிக்கு சனாமுத்தம் கொடுத்தோடனே இனிமேல் தான் கதையை ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம். என்னது சொல்லுவாங்க, கிரவுண்டுக்கு தான் சார் புதுசு, மேட்ச்சுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. பார்ப்போம்.